இறந்துவிட்டதாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட இருவர் உயிரோடு நீதிமன்றத்தில் ஆஜரானது 35 வயது பெண்ணுக்கு 124 வயது என வாக்காளர் பட்டியலில் குறிப்பிட்டது உட்பட இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி வரும் ராகுல் காந்தி அது தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தொடர்பான வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இறந்துவிட்டதாக கூறி அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட இருவரை அரசியல் செயற்பாட்டாளர் யோகேந்திர யாதவ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதிர்ச்சி ஏற்படுத்தினார். உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வரைவு பட்டியல் மூலம் 1 கோடி பேரின் வாக்குரிமை பறிக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் வாதிட்டார். மற்றொரு பக்கம் பீகாரின் வாக்காளர் பட்டியலில் மின்தா தேவி என்ற பெண்ணின் வயது 124 என குறிப்பிடப்பட்டிருப்பதும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உலகில் அதிக வயதானவர் என அறிவிக்கப்பட்டவரின் வயதை விட இது 9 வயது அதிகம். உண்மையில் 1990ஆம் ஆண்டு பிறந்த மின்தா தேவி 1900ஆம் ஆண்டு பிறந்ததாக தவறாக பதிவு செய்யப்பட்டு அவரின் வயது 124 என கணக்கிடப்பட்டுள்ளது. இதை குறிப்பிட்டு அவரின் புகைப்படம் அடங்கிய ஆடையை அணிந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆளும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து வாக்காளர்களை தங்கள் வசதிக்கேற்ப தேர்தல் ஆணையம் நீக்குவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள தேர்தல் ஆணையம் தவறுகளை சரி செய்ய தயார் எனவும் தெரிவித்துள்ளது.